கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். சங்கீதம் 16 அதனுடைய 8வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமான தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். கர்த்தரை எப்பொழுது நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஏன் நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தரை எல்லாவற்றிலும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எவ்வளவோ பிரச்சனைகள், நெருக்கங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நின்றாலும் கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் நிறுத்தி வைத்திருப்போமானால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். சோதரம், ஒரு மனிதன் கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டினான், ஒரு மனிதன் மணலின் மேல் தன் வீட்டை கட்டினான். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கும் மணலின் மேல் கட்டப்பட்டதான வீட்டிற்கும், ரெண்டு வீட்டுக்கும் ஒரே போல பெருமழை வந்தது, பெருங்காற்று வீசினது. ஆனா அந்த கண்மலையின் மேல கட்டப்பட்டதான அந்த வீடு அந்த பெருங்காற்றுக்கும் பெருமழைக்கும் அது அசையாமல் உறுதியாய் நின்றதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே சமயம் மணலின் மேல கட்டப்பட்ட வீடு பார்க்கிறதற்கு அழகாக தான் இருந்தது. ஆனால் பெருமழையும் பெருங்காற்றும் வீசும்போது அந்த வீடு காணப்படாமல் போனது. இன்றைக்கு கண்மலையாகிய கிறிஸ்துவிலே நாம் கட்டப்பட்டிருப்போமானால், கண்மலையாகிய கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக நாம் வைத்திருப்போமானால் எதுவும் நம்மை அசைப்பதில்லை. நீங்கள் அசைக்கப்படாதிருக்க வேண்டுமானால் கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவரை நீங்க உங்க வாழ்க்கையில முன்ன நிறுத்தி கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். செபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவே, உண்மையே எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம். நாங்கள் அசைக்கப்பட மாட்டோம் என்று ஆண்டவரே இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் உறுதியாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. உண்மை எங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தில் எத்தனையோ நெருக்கங்கள், பிரச்சனைகள் எங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் வந்தாலும் அவைகள் ஒன்றிலும் நாங்கள் அகப்பட்டு போகாதபடி நீர் காத்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாய் நடத்தும், தேவைகளை சந்தித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் தருகிற நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.